உமாதேவியாரும் தாமும் திரு கைலாய கிரியாகிய வெள்ளிமலை உச்சியில்
நால்வகைக்கு பாலகர்களும் 48,000 ஜனகாகதி முனிவர்களும் நவசித்தர்களும் கருது கந்தர்வ சித்தி நித்யாதர கிண்ணரர் கிம்புருடர் முதலாய் 14 கணங்களும் இன்னும் ஏனையோர் யாவரும் சிவபெருமானை தரிசிக்க திரு கைலாயே அந்த முழுமுதல் பெருங்காவலாராக உள்ள திரு நந்தி தேவரை பணிந்து அவரை திருவருள் பெற்றவராய் முறையே அவர் விடமாக சன்னிதானத்துள் சென்று திருக்கண்கள் ஆற என் பெருமானையும் என் பெருமாட்டியும் பணிந்து அஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கொண்டு ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து ஹரஹர சிவசிவ மகாதேவ என்று துதித்து நமஸ்கரிக்கவும் வேத ஆகமங்கள் போதிக்கவும் பூதங்களும் பல நானாவித வாத்தியங்களை முழக்கவும் பலர் திரிபுரத்தும் வெண் சாமரம் வீசவும் வேறு பலர் ஆழவட்டம் அசைக்கவும் பாலக்கம்பல் 1000 வாய்களால் சங்கத்தொழி செய்யவும் பாலாசுரம் சிவார்ச்சனை செய்த 1000 கைகளால் குடமுழுவினை அடிக்கவும் தும்புரு நாதர்களும் விஞ்ஞர்களும் இசை பாடவும் அரம்பயர்கள் நாடகமாடவும் இஷ்ட காமியத்தங்களை பெற எண்ணினோர் பரங்களுக்கு கையேந்தி நிற்கவும் எம்மிரை கழித்து திருக்கண் சாத்தி அவர்களுக்கு தக்கபடி திரக்கம்பும் மந்தகசாலிகளான குறிப்புடன் அவர்கள் விரும்பிய வரங்களை அனுகரித்து தந்தம் இடங்களுக்கு செல்ல விடுத்தனர். அதன் பின்பு அருள் உருகொண்ட அன்னையார் சிங்காதனத்தில் இருந்து எழுந்து பணிந்து என் பெருமானே தங்களை சில காலம் விட்டு பிரிந்திருந்த காரணத்தினால் தங்கள் விஸ்வரூப தரிசனத்தை சிந்திக்க மனப்புண்டு இருக்கிறேன். அரிய காட்சியினை தரித்து ஆனந்திக்கும்படி காட்டி அருளும்படி உமாதேவியார் வேண்டான். என் பெருமான் நங்காயி இமாசலத்தில் மலையறையின் மகளாக போனது முதல் நம் பழைய நேயங்களை மறந்து விட்டாயோ அவ்வாறு அகற்றும் என்று ஒரு திருமுகமும் சந்திரன் சூரியன் அக்னி முச்சுடர்களாகிய 3 திருக்கண்களும் கங்கையும் புறையையும் கொன்றை மாலையும் கூடிய சடாமுடியும் சங்கு குண்டலத்தையும் தோட்டையும் அணிந்த திருச்செவியும் காலகண்டமும் மான் மழு அவையும் வரதம் என்பவைகளோடு கூடிய திருக்கரங்களும் விபூதியினால் உத்தொழிக்கப்பட்ட பவள வெள்ளை பூநூலையும் எண்ணிறைந்த பிரம்மா விஷ்ணுடைய எண்பு மாலைகளை பிரம்மாதியோர் திருமாலைகளும் அணிந்த திரு மார்புடையவராய் சராசரராய் கண்ணகத்தை அடக்கி காலாட்சினி உத்திரன் புவனத்தில் நின்று ஆதி பூர்வத்தில் நின்று எல்லைப்படாத நாத தத்துவத்தின் அளவாக உயர்ந்து வியங்கிய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினார். சாம்பவி அதை தரிசித்து ஆனந்த பாஷ்யம் சிந்த அடியற்ற மரங்கோல் சாஸ்தாங்க